தற்போது பரஸ்பரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையான தாக்குதலில் இன்று குவைத் மிக கொடூரமான தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஈரான் மழுங்கி ஒன்றும் செய்யலாமல் இயலாத நோஞ்சனாக மாறிவிடும் என்றும், அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரத்தை காலி செய்வதற்குத்தான் இந்த திட்டம் இருப்பதாக இப்போ பல கேள்விகள் இஸ்ரேலை ஏன் தாக்கவில்லை? பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, தற்போது அமெரிக்காவினுடைய 11வது கன்சிக்யூட்டிவ் நைட் தொடர் தாக்குதல்களை டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் ஈரானின் மீது நடத்தியதாக அவர் உறுதி செய்கிறார். நேற்று நள்ளிரவு வரைக்கும் பயங்கரமான தாக்குதல்களை ஈரான் சந்தித்து வருகிறது. இதுவரைக்கும் த காஸ்ட் ஆஃப் த வார் ஹேஸ் ரீச்டு $37.5 பில்லியன். ஒரு $40 பில்லியன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மதிப்பீடு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே 20 லட்சம் கோடிக்கு மேலான தாக்குதல்களில் அமெரிக்க பணங்கள் சேதாரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய இழப்பீடுகள் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை சந்திக்கும் என்றும் செய்திகள் வந்திருக்கிற நிலையில், தற்போது பரஸ்பரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையான தாக்குதலில் இன்று குவைத் மிக கொடூரமான தாக்குதல்களில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், குவைத்தில் ஈரான் குறுகிய தூர ஏவுகணைகள் மூலமாக குவைத்தை தாக்குவதால் அதிக பாதிப்பிற்கு குவைத் உள்ளாகிறது என்ற தகவலை பிரித்தானியாவிலிருந்து வெளியேறும் ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. சதாம் ஹுசைனுடைய எழுச்சியின் காரணமாக பாதிக்கப்பட்ட பாதிப்புகளே இன்னும் அகலாத நேரத்தில் தற்போது ஈரான் குவைத்தை துவம்சம் செய்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிக கொடூரமான தாக்குதல்களை அரங்கேற்றுவதாக, அதே சமயம் ஈரானுடைய நியூக்ளியர் சைட் பிகாக்ஸ் மவுண்டெயின் மிக விரைவிலே அழிக்கப்படக்கூடிய பயங்கர தாக்குதலை மிக விரைவில் அதை தாக்கப் போகிறோம், ப்ராம்ப்டிங் டெஹ்ரான் டு த்ரெட்டன் அண்ட் எக்ஸ்பனேஷன் ஆஃப் த வார் இன் த ரீஜன் என்ற கருத்தும் அல் ஜசீரா வெளியாகியிருக்கிறது. ஈரானை முழுமையாக நாங்கள் பலவீனப்படுத்தி விட்டுத்தான் தரைப்போருக்கு அமெரிக்கா ஈரானுக்குள் நுழைவதற்கான திட்டம் ஒருவேளை ஆயத்தமாக இருக்கலாம் என சர்வதேச பாவனையாளர்களுடைய பார்வையின் அடுத்தும், ஈரானுடைய புஷர் நகரில் அமெரிக்கா கடும் தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் நேற்று 10வது நாள் இச்செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலில் பஹ்ரைன் அமெரிக்க வான் பாதுகாப்பு மண்டலம் முழுமையாக இழந்து போனது என்றும், குவைத்தில் அல் குபார் அல் சலேம் உள்பட பல்வேறு பகுதிகளில் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது சிதிகிழந்தமடை நிலையில் போரை நீடித்து கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் ஒருபோதும் அடிபணிந்து விடுவோம் என அமெரிக்கா நம்பினால் அது வெறும் கானல் நீர் போன்றதென்றும் ஈரான் தெளிவுபட கூறியிருக்கிறது. இப்போ நான் சொன்ன அதே ஸ்கர்க் தீவுகளில் உள்ளே இறங்க பெண்டகம் தரைப்படை, ஏர்போன், மெரைன் படை போரில் ஈடுபடுத்த 20,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் எந்நேரமும் கர்க்கில் இறங்குவதற்கு திட்டம் இருப்பதாகவும், கர்க் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை தாக்கிவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பீட்டை சந்திக்கும். யார் சொல்கிறா? அமெரிக்கா. ஆகவேதான் முதல் நிலையில் அவர்களின் இராணுவ நிலை, தரை பாலங்கள் நிலை, பந்தர் அப்பாஸ் ஃபோர்ட் மற்றும் உண்டான இன்டர்நேஷ்னல் ஷாங்கி ஈரானுடைய ஏர்போர்ட்
எல்லாவற்றையும் அவர்கள் தாக்குறார்கள். இன்றைக்கு பிக் ஆக்சஸ் மலைகளும் தாக்குதல் திட்டம் இருப்பதையும் அமெரிக்கா அதுவும் கடுமையான தாக்குதலை நடத்தப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. கர்கில் உள்ளே இறங்குவதற்கு முன்பு ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஸ்மாயில் பகாவி இவ்வாறு கூறினார். கர்கு உலகின் மிகப்பெரிய அளவிலான தீவு. இந்த தீவை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ரொம்ப ஆவலாக இருக்கிறது. கர்கு தீவை கைப்பற்ற அமெரிக்கா திட்டம் தீட்டி இருப்பதை காரணம் ஈரானின் பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார். இந்த பொருளாதார தடை செய்தால் ஈரான் மழுங்கி ஒன்றும் செய்யலாமல் இயலாத நோஞ்சனாக மாறிவிடும் என்றும் அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரத்தை காலி செய்வதற்குத்தான் இந்த திட்டம் இருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் தனது செய்தியை உறுதிப்படுத்துகிறது. 10 நாட்கள் தொடர் தாக்குதல். இந்த 10 நாட்களை தாண்டி இன்று 11வது கன்சிக்யூட்டிவ் அட்டாக். இதன் மூலம் பின்பு அவர்கள் தரைப்பட தாக்குதல்களை திட்டம் தீட்டி வருவதாகவும் செவ்விகள் தகவல்கள் உறுதி செய்கின்றது. அமெரிக்காவின் தரப்பில் ஈரான் பலம் கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்த நிலையில் அமெரிக்கா தனது ஆயுத களஞ்சியங்களை முற்றிலுமாக இழந்து வரக்கூடிய சில செய்திகளும் இங்கே பார்க்கப்படுகிறது. ஜோர்டான் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா இழப்புகள் குறித்து எந்த ஒரு விபரமும் அமெரிக்கா இதுவரை தெளிவாக தெரிவிக்க மறுத்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான நிலை. ஆனால் ஜோர்டானில் 400க்கும் மேற்பட்டவர்கள் அதிபயங்கர காயங்களும் மத்தியதர காயங்களும் உரசல்களோடு தப்பியிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், 16 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அமெரிக்க நாளேடுகள் தெரிவித்த கருத்தை குறித்து அமெரிக்கா 3 தன் வாயை மௌனியாக்கி கொண்டார்கள். ஈரானில் இந்த தாக்குதல்கள் பலமான தாக்குதல்கள். ஜோர்டானில் ஏராளமான F-35 விமானங்களும் அதே போன்று அப்பாச்சி போன்றவைகளும் அது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் இதை F-35 கேரியர்ஸ் மற்றும் அது சாரிய சம்பந்தமான நிலைகளில் 20க்கும் மேற்பட்ட F-சீரியஸ் விமானங்கள் ஜோர்டானில் காலி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும், ஆகவே ஜோர்டானின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க தளங்கள், அல் உதீத் கத்தர் தளங்கள், குவைத், துபை, அதே போன்று பஹ்ரைன் போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளங்கள் அநேகமாக அமெரிக்கா இழந்து இனி வரும் நாட்களில் மத்திய கிழக்கில் தாங்கள் கோலாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையோ என்று அங்கிருந்து வரும் செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது. இதற்கிடையில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இஸ்ரேல் சென்று நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்களிடத்தில் அணுகுண்டு இருந்தால் ஈரான் ஆகிய எங்களிடத்திலும் அணுகுண்டு இருப்பதில் எந்த தவறும் இல்லை தானே என்று அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் ஈரான் தன்னிடத்தில் அணுகுண்டுகளை இருப்பதை உறுதி செய்துவிட்டதை போன்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேலிடத்தில் இருந்தால் எங்களிடத்தில் இருக்கலாம் அல்லவா? அப்படி என்றால் எங்களிடத்திலும் இருக்கிறது. இப்போது பல கேள்விகள் இஸ்ரேலை ஏன் தாக்கவில்லை? அதற்கு பதில், அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெறப் போகிறது. ஈரான் மீதும் தாக்குதல் நடத்த முயன்றால் அது நேத்தன்யாகுவுக்கு ஆதரவாக அமைந்துவிடக்கூடாது என்பதும் இந்த நடவடிக்கையாக இருக்கலாம் என்கின்றார் பேராசிரியர் மராண்டி. அதே போன்று ஜோர்டானை காலி செய்வதன் மூலம் இனி அடுத்த லெவல் அது இஸ்ரேலாகத்தான் இருக்கும் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் வகையில் இந்த போர் அமைந்துள்ளதால் அவர்கள் மீண்டும் போருக்கு திரும்ப தயாராக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை என LFக்கும் அந்த தகவல் உறுதியாகி இருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தனது செய்தியில் அமெரிக்கா ஜோர்டானில் எந்த அளவிற்கு பாதிப்பு அடைந்தது என்பதை ரொம்ப தெளிவாக அழகாக சுட்டி காட்டுறாங்க. அமெரிக்க வீரர்கள் யாரும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர் புரிய வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை.
என்று அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகள் வாயிலாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமான அமெரிக்க வீரர்கள் உயிர்பலி அதிகரிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத நிலையில் மௌன நிலையில் இருக்கிறார். அதிகம் பேசுவார், அதிகம் உளறலான வார்த்தைகள் இருக்கும். காலை ஒன்று, நள்ளிரவு ஒன்று, இடைப்பட்ட நேரங்களில் ஒன்று. இதுதான் அமெரிக்காவின் அடையாளம். அதிபர் எப்பொழுதும் என்ன சொல்வார் என்று சொன்னால், ஈரான் காலியாகிவிட்டது. இதை பல மாதங்களாக சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற போதே ஜொர்டான் காலி, அல் உதீத் கத்தர் காலி, பஹ்ரைன் காலி, குவைத்து வரலாற்று காணாத பாதிப்பையும் இன்னும் பல நாடுகள் அச்ச நிலையிலும் இருக்கிறது. இந்நிலையில் ஈரான் அணு ஆயுத சோதனை மற்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாக அமெரிக்கா மறுபடியும் சொல்லுது. எந்த நிலையிலும் ஈரானியர்களிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அதை போன்ற ஹெர்முஸையும் நாம் விட்டு கொடுக்க போவதில்லை. அந்த ஜலசந்தி அனைவருக்கும் பொதுவானது என்றும் அமெரிக்கா எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே உறுதியில் ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் போர் இன்னும் உச்சபட்சமாக நிலைவை அடைவதை தவிர்க்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதல் உயிரிழப்பிற்கு ஈரான் வில் பே ஃபார் கில்லிங் யுஎஸ் சோல்டர், பெரிய விலை கொடுக்கும் என்றும் அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் தெரிவித்தார். பே ஃபார் கில்லிங் யுஎஸ் சோல்டர். அதே சமயம் இந்த நிலையில் மல்டிபிள் சர்வீஸ் மெம்பர்ஸ் வேர் கில்டு இன் ஆக்ஷன் ஓவர் த வீக்கெண்ட். இந்த வாரத்தில் நடந்ததையும் அமெரிக்க அதிபருடைய செவியில் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இந்த அதிக விலை கொடுக்கும் செய்தியை டைரக்டிவாக பீட் ஹெர்ட்ஸ் மற்றும் கோஆர்டினேட்டர் டேவிட் கைனுக்கு அறிவித்திருக்கிறார். அமெரிக்க தாக்குதலில் நூற்றுக்கணக்கான வீரர்கள், அமெரிக்கா ஈரான் தாக்குதல் பலர் பலியான சம்பவம் அமெரிக்காவை மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் ஒரு செவி வருகிறது. அதே சமயம் பஹ்ரைனில் இருக்கும் இராணுவ கேண்டீனில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நிலையில் வீரர்கள் பலர் பலியான சம்பவம் தற்போது ஈரானின் கோர முகத்தை, ஈரானுடைய தாக்குதலின் வலிமையை உலகிற்கு காட்டியிருக்கிறது. ஈரான் இதற்கு ஈரானுடைய கைபர் ஷெகான் மற்றும் ஃபட்டா 110 போன்ற மேக் 15 ஒளியை விட அதிவேகத்தில் பயணிக்கும் ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம், சேட்டலைட் மூலம் ப்ரிசிசிவ் அட்டாக் என்று சொல்லும் துல்லிய கணிப்பினூடாக கதையை முடித்திருக்கிறார்கள். அமெரிக்கா அரபு நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களால் ஈரான் தாக்குதல்களில் ஏராளமானவை அழிந்து போயிருக்கும் நிலையில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய F-35 ஃப்ளைட் இங்கே அணிவகுத்து நிற்பதை பார்க்கின்ற போது அமெரிக்கா மீண்டும் ஒரு கடும் போருக்கும் அழிந்த விமானங்களுக்கு பதிலுரையாகவும் கூட இது தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய அமேசான் டேட்டா சென்டர் ஆஃபீஸ் முழுமையாக அது நாசம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை IRGC, ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், அதே போன்று குவைத்தில் இருக்கும் ஹரிஃபஜன் போன்ற இடங்களில் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிற தகவல் அமெரிக்காவை உருக்குலைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அதிபர் அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதல்களை விரிவுபடுத்தியதையும், தெஹ்ரான் அமெரிக்காவின் வளைகுடா கூட்டாளிகளின் மீது கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்திருப்பதன் மூலம் ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரில் ஈடுபட்டுள்ளதாக மசூஸ் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் பதட்டத்தை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தூதரக வட்டாரங்கள் தெரிவித்த அடிப்படையில் இப்பொழுது நிலைமை மிக மோசமான ஒரு களச்சூழலை எட்டிருக்கிறது. ஈரானுடைய ஊடகங்களின் தகவல் என்ன சொல்கிறது பார்க்கலாம். நிலத்தடியில் ஏவுகணை தல்கள் இருப்பதாக நம்பப்படும் டப்ரீஸ் பகுதிக்கு நாட்டின் ஒரே செயல்பாட்டில் உள்ள மக்கள் பயன்பாட்டு அணுமின் நிலையமான புஷ்ஹர் நகரையும் அமெரிக்கா கடுமையாக சேதப்படுத்தி இருக்கிறது.
அமெரிக்க இராணுவம் வெளியான அந்த அறிக்கையில் அமெரிக்காவின் சென்காம் வான் பாதுகாப்பு மற்றும் கடலோர கண்காணிப்பு மையங்கள், கடற்படை திறன்கள், மிசைல் மற்றும் ட்ரோன் தளங்கள், தகவல் தொடர்பு வலைப்பின்னல்கள் ஆகியவை இலக்காக கொண்டு ஈரானில் அமெரிக்க இராணுவம் தாக்கியிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவிப்பு செய்து அதை உறுதியும் செய்கிறது. ஈரான் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை 5th ஃப்ளீட் தளம் அமைந்துள்ள பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது உலகம் கண்டிராத தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும், இதன் மூலமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் போருக்கு முன்பு சுமார் 5இல் 1 பங்கை கையாண்ட ஹெர்முஸ் நீரணியில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் இப்பொழுது அங்கே சென்று கொண்டிருக்கிற கப்பல்களையும் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி அது இருண்ட நிலைக்கு சென்றது. பஹ்ரைன் அரசு தாக்குதலால் நாட்டின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்புகள் முழுமையாக சேதமடைந்ததாக தற்போது வரை விமானங்கள் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் மத்திய கிழக்கில் விமானங்கள் ஓட்டங்கள் முழுமையாக ஒரு நார்மலாக இல்லாத சோக நிலைக்கு சென்று போய்விட்டது. இதற்கிடையில் இது பழைய செய்திதான். சில நாட்களுக்கு முன்பு வந்த செய்தியில் 2 நாட்களுக்கான செய்தி. சவுதி அரேபியா ஏராளமான ட்ரோன்களை வாங்கி குவித்து வருவது. தைவான், உக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து அவர்கள் ஈரானை போன்று உருவாக உள்நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கிய தரும் வகையில் சவுதி முயற்சி செய்து வருவதையும் காண முடிகின்றது. அமெரிக்கா எல்லா நிலையிலும் மத்திய கிழக்கில் பலகீனமாகிவிட்டது என்பதை சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தர், துபை எல்லாம் உணர்ந்துதான் இருக்கிறது. எனவேதான் தங்கள் நாடு சுயாதீன கட்டுப்பாட்டில் தங்கள் நாட்டை உருவாக்கிட அவர்கள் முயற்சி செய்யலாம் என்றும் நம்புகிறது. இதற்கிடையில் பாபல் மந்தப் மூடப்பட்ட நிலையில் 25 லட்சம் பேரல்கள் நாள் ஒன்றுக்கு செல்லும் நிலையில் இனிவரும் காலங்களில் ஹவுதி போர் நடக்கின்ற போது மத்திய கிழக்கில் எல்லா விதமான அழுத்தமும் அமெரிக்கர்களுக்கு இதை சந்திக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவின் CNN நியூஸ் ரிப்போர்ட் ஜோர்டானிலிருந்து ஏராளமான விமானங்களை காணவில்லை, அவைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோர்டான் மக்களுக்கு ஈரான் நன்றி தெரிவித்தது. காரணம், இது ஒரு பரபரப்பான தகவல்கள். ஜோர்டானில் எத்தனை விமானங்கள் என்று அறிவிக்கப்படாத பட்சத்திலும் பல 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் காலி செய்யலாம் என்றும், அது உலகின் மிகப்பெரிய பொருளாதார தாழ்வு நிலையை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கிற செய்திகளை நாம் உறுதி செய்யலாம். குவைத் எலக்ட்ரிசிட்டி முழுமையாக தடைபட்டு போய்விட்டது. கத்தர் மற்றும் பல்வேறு அமெரிக்க தளங்கள் காலி. அல்சலாம் பகுதியில் விமானங்கள் நிறுத்தி வைக்கும் ஹேக்கர்ஸ் முழுமையாக அழிக்கப்பட்டது. அமெரிக்கா மிக அதிகமான விமானங்களை தற்போது மத்திய கிழக்கை நோக்கி குவித்து வருகிறது. 700 விமானங்கள் வருகிறது என்பது அவ்வளவு நல்ல செய்தியாக தெரியவில்லை. KC-135 விமானங்கள் மூலம் ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் நிலைக்கு ஈரானை பணிய வைத்து நாசம் செய்ய அமெரிக்கா நம்புகிறது. அமெரிக்க விமானங்கள் ஈரான் நிலையிலிருந்து ஏவுகணை மூலம்தான் குண்டுகளை வீசி வருகிறார்கள். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது செயல்பட்டுத்தான் வருகிறது. ஆக தற்போதைய நிலையில் குவைத் இன்று காலை நாசம் செய்யப்பட்டு வருகிறது. குவைத் தப்புவதற்கான வழிமுறைகள் இல்லை. அமெரிக்கா 100கணக்கான ராட்சச விமானங்களை ஈரானை நோக்கி அனுப்புகிறது. இப்படி ஒரு பல பலமான செய்திகள் மத்திய கிழக்கை ஆட்கொண்டு மத்திய கிழக்குக்கு உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விமானங்கள் செல்வது தடை பெற்று உலகின் வரைபடத்திலிருந்து ஒரு மௌன நிலைக்கு, வர்த்தக மௌன நிலை, போக்குவரத்து மௌன நிலை, ஆயில் சப்ளை கப்பல்களின் மௌன நிலை, ஒரு இருள் சூழ்ந்த நிலையே இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.